வணக்கம் எனது கண்மணிகளே. பழமொழிகளும் சொலவடைகளும் என்ற பகுதியை நாம் பார்த்துக் கொண்டு வருகிறோம். அந்த வரிசையில் இன்று நாம் பார்க்க இருப்பது என்னவென்று சொன்னால், இமை குற்றம் கண்ணுக்கு தெரியாது. அதாவது இந்த இமை இருக்குல்ல, இமை கண்ணை எது காக்கும்னா இமைதான் காக்கும். இந்த கண்ணை காக்கும் இமை போல என்ற ஓமை சொல்றது பாதுகாப்பு என்று சொல்லுவாங்க. இந்த கண்ணு கிட்ட கொண்டு போனாலே இந்த இமை போய் டக்கு கண்ணை மூடும். அப்படி ஒரு பாதுகாப்பா சொல்லுங்க. ஆனா ஒரு சிலருக்கு என்னன்னா, இந்த இமை இருக்குல்ல, அந்த பகுதியில லேசா தூசோ ஏதோ ஒண்ணு மாட்டி ஒரு சின்ன வெப்ப கட்டி கூட வந்து அந்த திமிர்த்து நிற்கும். அந்த கட்டி உள்ளத்துல கண்ணை மூடும்போது கண்ணு அருகும். நமக்கு என்னன்னா இந்த மூத்தர்ல இருந்து கண்ணு அரும்புங்க. குற்றம் இருப்பது இமை மீது, ஆனால் நான் குற்றம் கூறுவது கண் மீது. கண் எனக்கு உறுத்துதுங்க, கண் எனக்கு கொஞ்சம் வலிக்குதுங்க அப்படின்னா. அப்ப என்ன சொல்றாங்க, இமை குற்றம் கண் அறியாது. எப்போதுமே சரி, தன் குற்றம் தான் அறிய மாட்டான். இதுக்கு சரியான பொருள் என்னன்னா, என்கிட்ட இருக்கிற தப்ப நான் அறிய மாட்டேன், பிறர் தான் அறிவார்கள். அதே போல தன் குற்றத்தை ஓடாதவன், தன் குற்றம் என்னவென்று முதலில் அறிந்து கொள்வது வேண்டும். தன் குற்றம் அறிய வேண்டும் என்பதுதான் இந்த பழமொழியினுடைய மிகச்சரியான பொருளாக இருக்கும். நன்றி கம்பெனிகளே. மற்றொரு பழமொழி ஐயா வந்து சந்திக்கிறேன். பார்க்கலாம்.